ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஜாதகர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த நிகழ்வு தடையாகிக்கிட்டே இருக்குது. அது ஏன் தடையானது அப்படின்றது அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தப்ப அவர்கிட்ட நம்ம கேட்டோம், சார் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறது கரெக்டு, ஆனால் ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா, பெரிய வீடாக வாங்கணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் சார் அப்படின்னாரு. சார் அதை நீங்கள் மாற்றிக்கிங்க, ரொம்ப பெருசாக அந்த டைமில் உங்களுக்கு வாய்ப்புன்றது அதனாலேயே தடையாகிக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன லெவலில் வாங்கிக்கோங்க, சின்ன பட்ஜெட் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, ஃப்யூச்சரில் அந்த வீடை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்வு எப்படி நம்ம ஏஎல்பி முறையில் துல்லியமாகவும் எளிமையாகவும் சொன்னோம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் நம்மக்கிட்ட வந்தப்போ அவர் பயணிச்சிட்டு இருந்தது புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிச்சிட்டு இருந்தார். அட்சய லக்னத்தில் பயணிச்சிட்டு இருந்தார். அப்போ புரட்டாதி அதிபதி குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் ரிஷப வீடான 4ஆம் இடத்துல இருக்கார். அவருடைய ஜாதகத்துடைய சிந்தனை வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வு இருக்குது அப்படின்றத இங்கே எளிமையாக காட்டுது. இப்போ ஏன் இது தடையாகுது, ஏன் ஒரு பெருசாக யோசிச்சார் அப்படின்னா, குரு பகவான் ஆதிபத்தியம் கும்ப லக்னத்திற்கு 2-11ஆம் இடத்திற்குரிய ஆதிபத்தியம். இப்போ அது 11 அப்படின்றது அதீத எதிர்பார்ப்பு இல்லை பேராசை, அந்த மாதிரி ஒரு இதை சொல்லுவோம் பாவகப்படி. அப்போ அந்த அதீத எதிர்பார்ப்பே போய் அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறனால இவருடைய ரொம்ப பெருசாக பண்ணணும் வாங்கணும் அப்படின்ற நிகழ்வே தடையாகிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம அந்த வீடை வாங்க வைக்கணும் அப்படின்னா, எல்லாம் அவர் வாங்கணும் அப்படின்னா இது என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பெரிய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க, சிம்பிளாக வாங்கிக்கோங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் அதை பெரிய லெவலில் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்லணும். ஏன்னா வீடுன்றது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணால் தான் வாங்க முடியும். இவர் பெருசாக அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அந்த யோசனையே அதை தடையை உருவாக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, அது முடியாதனால இவர் வீடு வாங்குறதே விட்டுருவார். அப்போ வீடை வாங்கணும், அது எப்படி வாங்கணும் அப்படின்றத இந்த ஜோதிடம் நல்ல வழியில் நமக்கு வழிகாட்டும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.